ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசாத்தி கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு என்னுடைய கிச்சனில் மட்டக்களப்பு முறையில் உளுந்தும் பச்சரிசியும் வச்சு தோசையும் சாம்பாரும் தான் செய்ய போகிறேன். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், அப்போ தான் நான் என்னென்ன போடுறேன் என்னென்ன செய்யணுன்னு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தோசை போடுறதுக்கு முதல்ல உளுந்து அரிசி எல்லாம் ஊற போடணும். உளுந்து 1 கப் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த கப்பை வேணாலும் எடுக்கலாம், ஆனால் அளவு இதே அளவுக்கு இருக்க வேணும். பச்சரிசி 2.5 கப் எடுத்துருக்கிறேன். 2.5 கப் பச்சரிசிக்கு 1/2 கப் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கிறேன். புழுங்கல் அரிசி பச்சரிசியோடய போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நான் பொன்னி அரிசி எடுத்துருக்கிறேன். பொன்னி புழுங்கல் அரிசி. நீங்கள் எந்த அரிசி இருந்தாலும் எடுக்கலாம், புழுங்கல் அரிசி. இப்போ டீஸ்பூனால் 1 ஸ்பூன் வெந்தயமும் 1 ஸ்பூன் சீரகமும் எடுத்துருக்கிறேன். இந்த சீரகம் வெந்தயம் போட்டிங்கன்னா தோசை சாஃப்டாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும், வயிற்று பிரச்சனைகளும் வராது. இப்போ நல்லா 3 தரம் கழுவிட்டு ஒரு 5-6 ஹவர்ஸ் ஊற விடுங்க. ஓவர் நைட்லேயும் நீங்கள் ஊற வச்சு எடுக்கலாம் காலையில் அரைக்கிறதுக்கு. இப்போ கழுவி எடுத்து மூடி போட்டு மூட வச்சு ஊற விட்டுருக்கிறேன். இப்போ 6 ஹவர்ஸ் ஆயிட்டுது. பாருங்கள், நல்லா எல்லாம் ஊறி வந்துட்டுது. உளுந்து ஊறுனா அப்படி பெருசு பெருசாக இருக்கும் பார்க்க. இப்போ எல்லாம் பாருங்கள், வெந்தயமெல்லாம் நல்லா ஊறிட்டுது. இப்போ ஒரு மிக்ஸி ஜார், பெரிய ஜார் தான் எடுத்துருக்கிறேன். எடுத்து உளுந்தை போட்டு முதல்ல அரைக்க வேணும். எல்லா உளுந்தையும் ஒரே கப்பில் போட்டுட்டேன். எனக்கு கொஞ்சம் பண்ணுற வடிவா அந்த தண்ணியே ஊற்றி விடாங்க வெளியில். அந்த தண்ணியில் அரைக்க வேணும். உளுந்தோடையே வெந்தயத்தையும் சீரகத்தையும் போட்டு அந்த உளுந்து ஊற வச்ச தண்ணியில் தான் அரைக்க வேணும். அப்போ நல்லா புளிக்குமா. கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிருக்கிறேன். பாருங்கள், இந்த பருவத்துக்கு அரைச்செடுக்க வேணும். நல்லா பேஸ்ட்டாக இருக்க வேணும் அரைச்சா. இப்படி ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றி எடுங்க அதை. இப்போ அதே ஜாரில் பச்சை அரிசியும் அரைக்க போகிறேன். அதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைக்க வேணும். இப்போ உளுந்து ஊற வச்ச தண்ணியிலையே அதையும் அரைச்சிருக்கிறேன். பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைப்பட்டுட்டுது. ரெண்டையும் நல்லா ஊற்றி கையால் மிக்ஸ் பண்ணுங்கள். கையால் மிக்ஸ் பண்ணால் தான் குயிக்காக புளிக்குமா. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மாதிரி இடத்துல பார்த்து வைங்க. இப்போ இங்கே குளிரண்ட வடிவா நான் வெயிலும் தொடங்கிட்டுதுங்க. அப்போ ஹீட்டர் போட்டிங்கன்னா ஹீட்டர் பக்கத்தில் வைங்க. வெளிநாட்டில் உள்ள ஆக்கள், கண்ட்ரியில் உள்ள ஆக்கள்ண்டா வெளியிலே வைக்கலாம். ஒரு 10-12 மணி நேரம் புளிக்க விட்டுருக்குறேன். நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுட்டு அப்படியே 10-12 மணி நேரம் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ சாம்பார் செய்கிறதுக்கு பார்ப்போம் இப்படி செய்கிறேன்ட்டு. பருப்பு எடுத்துருக்குறேன். நம்ம கறி சமைக்கிற பருப்பு தான் எடுத்துருக்குறேன். எடுத்து ஒரு 50 கிராம் அப்படியே எடுத்துருக்குறேன். எடுத்து நல்லா 3 தரம் கழுவிட்டு தண்ணி விட்டு வெள்ளைப்பூடும் கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் போட்டுட்டு அடுப்பை போட்டு அடுப்பில் வச்சு நல்லா அவிய விடுங்க. நல்லா மை மாதிரி அவிஞ்சு வரணும். அவிஞ்சிட்டு கடையணும். நல்லா அவிஞ்சு கூலாக வந்தால் தான் நல்லா இருக்கும் சாம்பார். பாருங்கள், இப்போ நல்லா அவிஞ்சிட்டுது. அப்படி ஒரு குண்டு கரண்டி எடுத்து அப்படி நைச்சி விட்டிங்கன்னா அது கரைஞ்சி போயிடும். நல்லா அவிஞ்சுதுன்னா கரைஞ்சி போயிடும். நீங்கள் கிண்டி விட்டிங்கண்டா, அப்படி நைச்சி விட்டிங்கண்டா. இப்போ அது ரெடி ஆகிட்டுது. இப்போ சாம்பார் செய்வோம். அதுக்கு ஒரு அகலமான சட்டி எடுத்துருக்குறேன். எடுத்து அடுப்பில் வச்சுட்டு சட்டி சூடாகினதும் ஆயிலை விட்டுருக்குறேன். ஆயில் விட்டு சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்குறேன். சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூட்டையும் சின்ன கட் பண்ணி போட்டிருக்குறேன். போட்டு கொஞ்சம் இந்த ஆயிலில் வதங்க விடுங்க. ஒரு கண்ணாடி பருவத்துக்கு வந்தால் போதும். கருவேப்பிலையும் போட்டிருக்குறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஆயிலில் கொஞ்சம் கண்ணாடி பருவத்துக்கு வந்த உடனே அதுக்குள்ளே வெஜிடபிள்லாம் போடுங்க. என்னென்ன உங்களோட வீட்டில் வெஜிடபிள் இருக்கோ போட்டு செய்யலாம். இதுதான் தான் போடணுமெண்டு இல்லை, எல்லா வெஜிடபிளும் போடலாம். நான் கேரட், பைத்தங்காய், முருங்கங்காய், கத்தரிக்காய், சுரக்காய், உருளைக்கிழங்கு இருந்த மரக்கறி, 2 வீட்டில் இருந்த மரக்கறியில் போட்டிருக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஆயிலில் ஒரு சாதுவாக வதங்க வேணும் வெஜிடபிள், அப்போ நல்லா இருக்கும்.
நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2 க்ரீன் சில்லி போட்டிருக்கிறேன், அது பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்க விட்டிங்கன்னா போதும். தோயிலில் கணக்க வதங்க தேவையில்லை. கொஞ்சம் வதங்கினதுக்கு பிறகு இப்போ தக்காளி பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 2 தக்காளி பழம் மீடியம் சைஸில் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இங்கே வெஜிடபிள் எந்த அளவுக்கு போடணும், இது ஒரு 4-5 பேர் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருக்கிறேன். நீங்களும் இந்த அளவு ஒரு 5 பேருக்குண்டா அந்த அளவுக்கு எடுங்க காணும். இப்போ பாருங்கள் வதங்கிட்டுது. இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கிறேன், சாம்பார் பவுடர் போட்டிருக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அளவு உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. பவுடரும் மரக்கறி எல்லா அளவு நான் அளவுகள் போட இல்லை, உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. இப்போ சாம்பார் பவுடர் வாசம் போகும் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வதங்க விடும் இந்த ஆயில்லையே. இப்போ நல்லா வதங்கிட்டுது பாருங்கள், இதெல்லாம் ஆயிலில் நல்லா எல்லாம் வதங்கிட்டுது. இப்போ வதங்கினதுக்கு பிறகு தண்ணியை ஒரு அளவுக்கு விடுங்க. எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ உங்களுக்கு அந்த அளவுக்கு விடுங்க. நான் காய்கறி மூழ்கிற அளவுக்கு விட்டுருக்குறேன் தண்ணி. இந்த நல்லா எல்லாம் அவிய வேணும். ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா அப்படி அவிஞ்சிடும். இந்த நேரம் உப்பையும் போட்டுக்கொள்ளுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி அவிய விடுங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் அவிய விட்டிங்கன்னா நல்லா அவிஞ்சிடும். எல்லாம் நல்லா அவியணும் சாம்பாருக்கு, வெஜிடபிள் எல்லாம், அப்போ தான் நல்லா இருக்கும் சாம்பார். பாருங்கள் இந்த அளவுக்கு அவிய வேணும். நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ அவிச்சு வச்சுக்கிற பருப்பை, கடைஞ்சி வச்சுக்கிற பருப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் நல்லா கூலாக அவிச்சிட்டுது பருப்பு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொதித்து நல்லா ஒன்று சேரணும். எல்லாம் நல்லா சேர்ந்து கொச்சா தான் நல்லா இருக்கும். இந்த நேரம் புளியை கரைச்சி எடுத்துருக்கிறேன், அதையும் விடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்தது. நீங்களும் இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னோடய ஸ்டைலாக நான் செஞ்சுருக்கிறேன். நான் வீட்டில் எப்படி பண்ணுவேனோ அதே மாதிரி தான் இந்த தோசையும் இந்த சாம்பாரும் செய்திருக்கிறேன். இப்போ நல்லா கிண்டிட்டு மூடி போட்டு அவிய விடுங்க. எல்லாம் நல்லா அவிஞ்சு வரும். இந்த புளியெல்லாம் நல்லா வாசம் போனதுக்கு பிறகு பாருங்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துட்டுது. இப்போ எல்லாம் அவிஞ்சு நல்லா மிக்ஸ் ஆகி சாம்பார் ரெடியாகி கொண்டு வர நேரத்தில் கொஞ்சம் தேங்காய் பால் விட்டுருக்குறேன். இது உங்களுக்கு விரும்பினா விடலாம், இல்லாட்டி நீங்கள் விட தேவையில்லை. விட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். நான் சாம்பாருக்கு தேங்காய் பால் விட்டு தான் செய்வேன். ரைஸுக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அதுக்காக தான் தேங்காய் பால் விடுறது. கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மூடி வைங்க. மூடி வச்சு எடுத்திங்கன்னா சாம்பார் இப்போ ரெடி ஆகிட்டு. இதுக்கு தாளிக்க வேணும். இதை இறக்கி வச்சு தான் தாளிக்க போகிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டு தாளிக்க போகிறோம் சாம்பாருக்கு. இப்போ தாளிக்கிறதுக்கு சட்டி அடுப்பில் வச்சு அது சூடாகினதும் கோகோனட் ஆயில் தான் விட்டுட்டு காய்ந்த மிளகாயும் போட்டுட்டு சீரகம் கடுகும் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கிறேன். போட்டு கொஞ்சம் பொரிய விட்டுட்டு சின்ன வெங்காயம் தான் போட்டுருக்கேன். சின்ன வெங்காயம் தான் சாம்பாருக்கு நல்லா இருக்கும். இப்போ வெந்தயம் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க வேணும். நல்லா பொரிஞ்சால் தான் நல்லா இருக்கும் சாம்பாருக்கு. இப்போ பார்த்தாலே தெரியும் நல்லா பொரிஞ்சிட்டுது எல்லாம். இந்த நேரம் இறக்கி வச்சுக்கிற சாம்பாரில் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் அடுப்பில் வச்சும் தாளித்து போடலாம், இல்லை இப்படி இறக்கி வச்சும் தாளித்து போடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி விடுங்க. பாருங்கள் அருமையான சாம்பார் ரெடி. இப்போ தோசை மிக்ஸை பார்ப்போம். பாருங்கள் நல்லா புளிச்சு வந்துட்டுது. இப்போ இங்கே வெயில் காலம் மண்டபடியாக நல்லா பொங்கி வந்தது. இதை தேவையான அளவு எடுத்துகிட்டு மிச்சத்தை தூக்கி ஃப்ரிட்ஜில் வைங்க. ஒரு கிழமைக்கு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். உப்பு போடாமல் வச்சிங்கன்னா ஒரு கிழமைக்கு இருக்கும். நல்லா அருமையாக வந்தது 2 தோசையும் இந்த சாம்பாரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட வீட்டில், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 2 பேருக்கு தேவையான அளவுக்கு எடுத்து தோசை சுட போகிறேன். இந்த சாம்பாரை நீங்கள் ரைஸுக்கு சாப்பிடலாம், இட்லிக்கு சாப்பிடலாம், தோசைக்கு சாப்பிடலாம், எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். ரைஸுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட, தோசைக்கும் நல்லா இருந்துச்சு. நீங்கள் இட்லிக்கும் சாப்பிட்டு பாருங்கள் செய்து.
இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ முட்டை தோசை போட போகிறேன். அதுக்காக முட்டையை எடுத்து அதுக்குள்ளே கொஞ்சம் மஞ்சள் உப்பும் போட்டு மிளகுத்தூளும் போட்டு நல்லா அடித்து எடுத்துருக்கிறேன். இந்த முட்டை தோசையும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக வந்தது. இப்போ அடுப்பில் மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கிறேன். தோசைக்கல்லை வச்சு நான் ஆயில் போட இல்லை, அப்படி தண்ணியை தான் தெளித்து விட்டுருக்கிறேன். இங்கே இப்படி செய்து பாருங்கள், தோசை ஈஸியாக கிளம்பும். தோசை மாவை இப்படி சுற்றிட்டு இது பிளேன் தோசை போட்டிருக்கிறேன் முதல். 2வது தான் எக் தோசை போட்டிருக்கிறேன். நெய் தான் விட்டுருக்கிறேன் மேலே. பாருங்கள், ஈஸியாக கிளம்பும் உங்களுக்கு. போட்டு புரட்டி எடுத்திங்கண்டா பிளேன் தோசை ரெடி. பாருங்கள், அருமையாக வந்தது தோசை, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருந்தது. அடுத்தது முட்டை தோசை அதே மாதிரி விட போகிறேன். விட்டு மேலே முட்டையை விட்டு கொஞ்சம் சில்லி பவுடரும் போட்டிங்கண்டா நல்லா இருக்கும் டேஸ்ட். இந்த 2 வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் சில்லி பவுடரும் தூவிட்டு மற்ற பக்கம் பிரட்டிட்டு போட்டு எடுத்திங்கண்டா அருமையான முட்டை தோசை ரெடி. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.